குருப்யோ நமஹ நமோ நமஹ அரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. எல்லாருக்கும் சங்கர ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் ஆத்மீக பயணத்தில் ஏற்கனவே பயணிக்காதவர்கள், ஆரம்பிக்காதவங்க நம்ம ஆரம்பிக்கணும். தத்துவபோதாகிற புக் எடுத்து ஆரம்பிங்கோ. புக்கெல்லாம் வாங்குங்கோ, ஹார்டு காப்பி வாங்குங்கோ, அண்டர்லைன் பண்ணுங்கோ, நோட்ஸ் எடுங்கோ, டவுட் இருந்தால் கேளுங்கோ. ஏன்னா ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1 hour படிச்சுட்டு படுத்துட்டோம்னா அது மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். அதை பற்றி உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸாக சம்ஸ்காரங்கள் உண்டாகும். நல்லது அது உங்களை சும்மா விடாது, இதுக்குள்ளேயே எழுத்துரும். பாருங்க, நீங்கள் இதில் நுழைஞ்சு பாருங்கள், வெளியில் வர முடியுமான்னு பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், வர முடியாது. அப்போது இது 3வது செஷன் பஞ்சாக்னி வித்யா. பஞ்சாக்னி வித்யாவில் ரிச்சுவல்ஸை பற்றி நிறைய சொல்கிறது. ஆனால் தாத்பரியம் ரிச்சுவல்ஸ் கிடையாது. இந்த ரிச்சுவல்ஸில் இவ்வளோ கஷ்டப்படுறியடா, பிறந்து திரும்ப வரையங்கிறது ஒரு வைராகியத்தை கொடுக்க தான் பஞ்சாக்னி வித்யா. ஆனால் இந்த எங்கெல்லாம் போகிறோம், அந்த உலகெல்லாம் போனால் அது இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்கும், அதை என்ஜாய் பண்ணிங்கோ. ஆனால் தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். தாத்பரியம் ஆத்ம ஜானம் அடி. ஆத்ம ஜானம் 2 இடத்துல தான் கிடைக்கும். ஒன்று இந்த மனுஷ உலகத்தில், 2வது பிரம்மலோகத்தில். பிரம்மலோகத்தில் பிரம்மா கிளாஸ் எடுப்பர், அட்டன் பண்ணணும். ஆனால் பிரம்மலோகத்துக்கு இங்கேருந்து போன பிறந்த இங்கேருந்து தானே போகணும். எதுக்கு மூக்கு அப்படி சுற்றி துடுவானே, இங்கேயே இருக்கும்போதே படிக்கலாம்ல. நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேயே இருந்தால் கடவுளுடைய பிராப்தம், கடவுளுடைய அனுகிரகம், அம்மா அப்பா பண்ண புண்ணியம், நீங்கள் பண்ண புண்ணியம். இல்லை எந்த வயசோடு இருக்கட்டும். ஏன்னா இந்த வயசில் எந்த வயசாக இருந்தாலும், 80 வயசாக இருந்தாலும் ஆரம்பித்தாலும் இது உள்ளுக்குள்ளே போனாக்க அந்த கிரிட்டிக்கல் மாஸ்க் வந்ததுனாக்க அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும் போது இதுலேருந்து தான் ஆரம்பிப்பேன். இது சத்தியம். இது பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறது, நான் சொல்லலை. ஏன்னா சம்சாரத்தை பில்டு பண்ணிடுவாள். அந்த பொட்டன்சியை கொண்டு போய் அந்த டெண்டன்சியில் மூவ் பண்ணுவாள். எப்படி எண்ணங்கள் செயலாகிறதுன்னு நான் போஸ்டிங் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த எண்ணங்கள் கிரிட்டிக்கல் மாஸ் அடையும் போது ஃபிசிக்கல் ரியாலிட்டி ஆகிடுது. இதை மாதிரி திரும்ப படிக்கும்போது ஒரு கிரிட்டிக்கல் மாஸ்க் வந்தோடனே இதை இதுக்கு செயல்பாடுகளில் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதுலேருந்து வர முடியாது. காலையில் எழுந்துட்டா ராத்திரி வரை இதே தான் எண்ணங்கள் இருக்கும். மற்ற விவகாரங்கள் நம்ம சாப்பிடுவோம், தூங்குவோம், ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இதே சிந்தனை இருக்கும். சரி, இப்போது பஞ்சாக்னி வித்யாவில் ஜைவலி மகாராஜா ஸ்வேதகேதுக்கு 5 கேள்வி கேட்டார். 5வது கேள்விக்கு தான் முதல்ல பதில் சொன்னார். 5வது கேள்வி என்னது? இந்த இறந்தப்புறம் சட்டில் வாட்டர் பாடியாக இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பாடி எப்படி ஒரு மனிதனாக பிறக்கிறது? அதுக்கு முதல் செஷனில் சொல்லிட்டார். 2வது செஷனில் நம்ம என்ன செஞ்சோம்? அந்த 5 கேள்வியில் முதல் கேள்வி என்ன கேட்டார்? மனிதர்கள் இறந்த பின்ன எங்கே போகிறாங்க? அது 2வது செஷனில் பார்த்துட்டோம். இது 3வது செஷன். 2வது செஷனில் எப்படி பார்த்தோம்? எங்கே போகிறாங்கன்னு பார்த்தோம். மேல் உலகத்துக்கு போகலாம் அல்லது கீழ் உலகத்துக்கு போகலாம். மேல் உலகத்திலேயே 2 பிரிவு இருக்குது. ஒன்று பிரம்மலோகத்துக்கு போகலாம் அல்லது முன்னோர்களோட லோகத்துக்கு போகலாம். ஓகே, அதுக்கு பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தனியான வழி, தேவயானம்னு பேர். கடவுளுடைய பாத், கடவுளின் பாதை வழியாக போகணும். பித்ருலோகத்துக்கு முன்னோர்களின் பாதை வழியாக போகணும். அதோ உலகத்துக்கு பாவம் பண்ணவங்க சொல்லணும், என்னெல்லாம் காரியம் பண்ணோம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ 3வது செஷன் 2வது கொஸ்டினையும் 3வது கொஸ்டினையும் சேர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இது 2 சம்மந்தப்பட்ட கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, இந்த மேலே போனவங்க, மேல் உலகத்துக்கு போனவங்க எப்படி திரும்ப வராங்க. அப்புறம் இந்த பாதைகள், 2 பாதைகள் இருக்கு இல்லையா மேல் உலகத்துக்கு போகிறதுக்கு, அந்த பாதைகள் என்ன, அந்த பாதை எங்கே பிரிகிறது? ஸோ இந்த 2 கேள்வி கனெக்டடாக இருக்கிறதுனால இது 2ஐயும் சேர்ந்து எடுத்துக்கலாம். அப்போது முதல்ல பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு பாதைக்கு பேர் தேவயானம். யானம்னா மார்க்கம், கடவுளின் பாதை. அது கடவுளின் பாதை எப்படி ஆகுதுன்னா, முதல்ல எங்கே போகிறோம்? கடவுளின் பாதையில் வெளிச்ச உலகத்துக்கு போகிறோம். வெளிச்ச உலகத்துலேருந்து போயிட்டு டேயோட உலகத்துக்கு போகிறோம். டேயோட உலகத்துக்கு போயிட்டு ஒரு 15 நாள் இருக்கு இல்லையா, பிரைட் 15 நாள். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? சுக்லபக்ஷத்துக்கு போகிறோம். சுக்லபக்ஷத்துலேருந்து போயிட்டு உத்தராயணம்ங்கிறோம். 6 மாதம் உத்தராயணத்துக்கு போகிறோம். உத்தராயணத்தில் போயிட்டு சம்வத்சரம், வருஷத்துக்கு போகிறோம். வருஷத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம்னாக்க சூரிய தேவதை, அங்கே சூரிய மண்டலத்துக்கு போகிறோம். அங்கே அந்த உலகத்துக்கு போகிறோம். அப்புறம் சந்திர உலகத்துக்கு போகிறோம். அப்புறம் வித்யுத், மின்னல் உலகத்துக்கு போயிட்டு மின்னல் உலகத்துலேருந்து திரும்ப என்ன செய்வோம்? அங்கே மின்னல் உலகத்தில் கொஞ்சம் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு பிரம்மலோகத்திலேருந்து ஆள் வருவான். அவன் மனுஷன் கிடையாது, அமானவகை. அவன் நம்மளை கூட்டிகிட்டு போவான் பிரம்மலோகத்துக்கு. இதுதான் பிரம்மலோகத்துக்கு போகக்கூடிய பாதை.
இதுக்கு பேர் தேவயானம், கடவுளின் பாதை அப்படின்னு பேர். இந்த பிரம்மலோகத்தில் போயிட்டு என்ன செய்யலாம்னா 2 சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. நம்மலாம் போகிறோம்னு வச்சுப்போ, இங்கேயே நம்மலாம் ஞானம், இங்கேயே ஆத்ம ஞானம் அடைஞ்சிருவோம், ஷுவர், ஜீவன் முக்தி ஆயிரும். நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும். அதனால் ஸோ அட்லீஸ்ட் அப்படி தான் நினச்சிக்கூடணும். நம்ம அப்படி தான் எஃபர்ட்ஸ் போடணும். பாஸ் ஆவேன்னு சொல்லிட்டு தான் படிக்கணும். இப்போ ஃபெயில் ஆனால் அடுத்த இன்னொரு அட்டெம்ப்ட் எடுத்துக்கலான்னு படித்தாக்க இன்ட்ரெஸ்ட் வராது. கண்டிப்பாக பாஸ் ஆவல். கடவுளுடைய குருவோடு இன்றைக்கி சங்கர ஜெயந்தி, சங்கரோடைய அருள் எல்லாருக்கும் இருக்குது. பிரம்மலோகத்தில் 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, அங்கே பிரம்மா கிளாஸ் எடுப்பார் ஆத்ம ஞானத்தை பற்றி. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அங்கேயே முக்தி அடைச்சிடலாம், திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா முடிஞ்சது, அக்கௌண்ட் க்ளோஸ், செட்டில். இல்லை, நான் புண்ணியத்தினால பிரம்மலோகத்துக்கு போனேன், பிரம்மலோகத்தில் நான் என்ஜாய் பண்ணுவேன்னா அந்த புண்ணியம் குறைஞ்சோன்னா திரும்ப வரணும். ஸோ இது பிரம்மலோகத்துக்கு ஃபஸ்ட்டு போகிற பாதை தேவயானம். 2வது லோகம் என்ன சொன்னோம்? பித்ருலோகம். பித்ருலோகத்துக்கு போகிற பாதை பித்ருயானம், வழி மார்க்கம். அங்கே என்ன பண்ணுறோம்? முதல்ல ஒரு ஸ்மோக் புகை உலகத்துக்கு போகிறோம். அப்புறம் இரவு உலகத்துக்கு போகிறோம். இரவு உலகத்துக்கு போயிட்டு என்ன செய்யறோம்னா கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு ஒரு டார்க் ஃபோர்ட் நைட், 15 நாள், இருட்டான 15 நாள் அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு தட்சிணாயனத்துக்கு போகிறோம் ஒரு 6 மாதம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த பிரம்மலோகத்துக்கு போகும்போது சம்பத்சரம், வருடத்துக்கு போகிறோம் இல்லையா? இங்கே வருடத்துக்கு போக மாட்டோம். இங்கே தான் பாதை பிரியிறது. கேட்டாலே எங்கே பாதை பிரியிறதுன்னு, இங்கே பாதை பிரிஞ்சிருது. அப்போ இங்கேருந்து என்ன செய்வோம்? இங்கேருந்து நம்ம தட்சிணாயனத்துக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன செய்வோம்னா பித்ருலோகத்துக்கு போகிறோம். பித்ருலோகத்துக்கு போயிட்டு ஆகாசத்துக்கு போயிட்டு ஆகாசத்துலேருந்து சந்திர உலகத்துக்கு போவோம். சந்திர உலகத்துக்கு போய் எங்கே என்ன ஆகும்? நம்ம தேவர்களுக்கெல்லாம் பணிவிடை பண்ணுவோம். அங்கேயே நம்ம புண்ணியங்கள் முடியறந்தனையும் அங்கேயே பணிவிடை பண்ணி அந்த சந்திரலோகத்திலேயே இருப்போம். ஓகே, அப்போது திரும்ப எப்படி வருவோம்னா அங்கேருந்து சந்திரலோகத்துலேருந்து ஆகாசத்துக்கு வருவோம். ஆகாசத்துலேருந்து ஏர் காற்று உலகம், அப்புறம் இந்த ஸ்மோக்கு புகை உலகத்துக்கு ஒயிட் கிளவுடோட உலகத்துக்கு அப்புறம் என்ன செய்வோம்னா மழை பெய்யக்கூடிய மேகமாகி, மேகத்துலேருந்து திரும்ப பார்த்தோம் இல்லையா? மேகத்துலேருந்து ரெயின் ஆகி உணவாகி, உணவை மனுஷன் உண்டு அவனுடைய செமன் வழியாக அங்கே தாயாரோட வயத்துக்கு போய் அங்கே குழந்தையாக பிறக்கும். இது பித்ருயானத்துக்கு போகிற வழியும் திரும்ப வழியும். சரி, இந்த பிரம்மலோகத்துக்கு போகிற வழி தானே சொன்னேன், திரும்ப வர வழி சொன்னேன்னா யாரெல்லாம் ஆத்ம ஞானம் அடையலைன்னா எந்த வழியில் போனாலும் அதுலேயே ரிவர்ஸில் வந்துடுவாள். பிரம்மலோகத்துக்கு எப்படின்னா அவள் ஆத்ம ஞானம் அடையலைன்னா எந்த வழியில் போனாலோ அப்படியே வந்துடுவாள். எப்படி வருவா? முதல்ல வித்யுத் லோகத்துக்கு வருவா, வித்யுத்தில் சந்திரலோகத்துக்கு வருவா, சந்திரலோகத்துலேருந்து சூரியத்துக்கு வருவா, அப்புறம் சம்பத்சரத்துக்கு வருவாங்க, அப்புறம் என்னாச்சு உத்தராயணத்துக்கு வருவாங்க, அப்புறம் சுக்லபக்ஷத்துக்கு அப்படி திரும்ப வந்துடுவாங்க அவங்க. சரியா? ஸோ இது 2 லோகத்துக்கும் போகிற வழி. பிரம்மலோகத்தில் திரும்பி வராமல் இருக்கிறது முக்தி அடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி முக்தி அடையாதவங்க எப்படி திரும்ப வருது சொல்லிட்டேன். இங்கே பித்ருலோகத்துக்கு பிரம்மஞானம் கிடையாதுனால எல்லாரும் திரும்ப வந்து தான் ஆகணும். இது எல்லாரும் திரும்ப வந்து தான் ஆகணும். ஏன்னா ஆத்ம ஜானம் இல்லை. ஆத்ம ஜானம் பிரம்மலோகத்துலேயும் பூலோகத்துலேயும் தான் கொடுக்குறாங்க. சரி, அப்போ திரும்ப 2 லோகத்துக்கும் போகிற வழியும் திரும்ப வழியும் பார்த்தாச்சு. சரி, இதெல்லாம் ஏன்பா பஞ்சாக்னி வித்யா சொல்கிறதுனா, இந்த லோகத்தில் எப்படி போகிறேங்கிறது, ஐயோ இவ்வளோ கஷ்டமா ஒரு மழை பெஞ்சு அதை ஒரு பயிராகி அந்த பயிரை ஒழுங்காக இருந்து அனிமல்லாம் திங்காமல் அல்லது அப்படியே வேஸ்ட்டாக போகாமல் அதை ஒருத்தவங்க எலிஜிபிள் ஆள் சாப்பிட்டு அம்மா வயிற்றுல போய் குழந்தை பிறந்து என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த வைராகியம் வருது தான் இது சொல்கிறது. வைராகியம் வந்தோன்னே என்ன செய்யணும்? ஆத்ம ஞானம் அடையணும். அதில் இன்னும் என்ன செய்யணும்? ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். என்ன, நான் ஹியூமனாக பிறந்திருக்கேன், அதுவும் இந்தியாவில் பிறந்திருக்கேன். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களும் கேட்குறேங்க, இந்தியாவில் இல்லாட்டாலுமே எல்லா இடத்துல எங்கே பார்த்தாலும் ஹியூமனாக பிறந்தது ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய கிஃப்ட். நன்றி கடன். இன்றைக்கி இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ வயசான ஆட்டம் உங்களுக்கு. நீங்கள் 10 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் 90 வயசாக இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரி கடன் படணும். ஏன்னா இன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம். இன்னிலேருந்து ஆரம்பித்தா என்ன ஆகும்? அடுத்த ஜென்மம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இந்த ஜென்மத்திலேயே ஆனால் நம்ம என்ன செய்வோம்? இந்த ஜென்மத்திலேயே கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் எஃபர்ட்ஸ் போடணும். பரீட்சை படிக்கும்போது பாஸ் ஆவேன்னு சொல்லிட்டு தான் படிக்கணும். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்தாப்பில் இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணலாம் படிக்கக்கூடாது. வயசு எவ்வளோ ஆனாலும் சரி எஃபர்ட்ஸ் போட்டுட்டு ஆரம்பிச்சிடணும். சரியா? நீங்களாம் ஆரம்பித்ததுனால தான் இந்த சேனலை இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா இதை ஏன் பார்க்க போகிறேன்? நீங்கள் வேறு ஏதோ நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதை என்ன சொல்கிறேன்னா, நம்ம மனுஷனாக பிறக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது
நம்ம சாஸ்திரங்களில் நிறைய சொல்லியிருக்கு. விவேக சூடாமணியில் 2வது வேர்ஸ் பார்த்தோம்னா தெரியும். துர்லபம் த்ரயம் ஏவ ஏதத். இந்த 3 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவ அனுகிரக ஹேத்துக்கம். கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். இப்போ நீங்கள் இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பகவானோட அனுகிரகம் இருக்குது. சத்தியம், இது சத்தியம். அதனால தான் இதில் பிரவருத்தி போகிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இல்லைன்னா அணைச்சிட்டு எங்கேயோ பேர் பழி இல்லையா. எதெல்லாம் 3 விஷயம் கிடைக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்குன்னா, ஒன்று மனுஷனாக பிறக்கிறது கிடைச்சிருக்கா இல்லையா. ஸோ வி ஷுட் பி கிரேட்ஃபுல். வியாதி இருக்குது, வெக்க இருக்குது, இருக்கட்டுமே, இருந்தாலும் ஆத்ம ஞானம் அடையலாமே. மனுஷனாக தானே முடியும். மற்ற அனிமல்களுக்கோ இதுகளுக்கோ முடியாது, அவங்களுக்கு கொடுத்து வைக்கலையா அவங்களுக்கெல்லாம் இல்லையா. ஸோ 2வது மனுஷனாக பிறந்து ராம் விக்னேஷ் சேனலில் பார்க்கணும், ஆத்ம ஞானம் அடையணும் அப்படிங்கிற முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னாக்கா நான் இந்த திரும்ப 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 பிறந்து வளர்ந்து அடிபட்டு போகிறேன்டா சாமி, எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்லை. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். இது நியதி, இது கிராவிடேஷன் லா மாதிரி. எப்படி கிராவிடேஷன் லா ஃபெயில் ஆக முடியாதோ, இது மாதிரி நீங்கள் இந்த பாதையில் பயணித்தே அவள் இப்போதோ இல்லையோ லேட்டரோ. இப்போ நீங்கள் இது பார்க்குறவாள்லாம் ஏற்கனவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ முமுட்சுத்துவம்னா என்னது? எனக்கு இதெல்லாம் போரும்ப்பா, இந்த சம்சாரங்கள்லாம் போரும்ப்பா, இதில் உழன்று அடிப்பட்டு எனக்கு போரும்னு ஆகிடுது. எனக்கு இப்போ ஆத்ம ஞானம் அடைஞ்சு எப்போதும் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக ஆனந்தமாக இருக்கணுங்கிறோம் இல்லையா. அதான் ஆத்ம ஞானத்தோட அறிகுறி, வேணுங்கிற அறிகுறி. அப்புறம் மகாபுருஷ சம்ஸ்ரய, நல்ல ஆட்கள் நம்ம லைஃப்பில் வரதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும். நம்ம குரூப்பில் உள்ள எல்லா மெம்பர்ஸ் எல்லாமே இதில் சேர்ந்து வந்ததெல்லாம் எனக்கு கொடுத்து வச்சு தான். நான் கொடுத்து வச்சது நீங்கள்லாம் இந்த குரூப்பில் இருக்கீங்க. ஸோ நல்ல ஆட்கள் கொடுத்தா இருக்கணும். நீங்கள் நல்ல ஆட்கள் இருக்கும்போது அதுக்கு தக்கணங்கள் தான் எண்ணங்கள் வரும். இல்லைன்னா வேண்டாத பேசி வெட்டி பேச்சு பேசி பொழுத கழிப்போம். ஏன்னா அது அப்படியே பழகிட்டோம்ல. அந்த பழக்கத்துலேருந்து வரத்துக்கு என்ன செய்யணும்னா நல்ல ஆட்கள் கூட இருக்கணும். ஸோ என்னெல்லாம் மனுஷனாக பிறக்கிறது, மோட்சம் அடையணுங்கிற ஆசை, நல்ல மக்களுடைய சேர்க்கை, இது 3ம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அது கடவுளோட அனுகிரகம் வேணும். அது நம்மளுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. 2வது பகவத்கீதையில் என்ன சொல்கிறாள்னா 9th சாப்டரில் 21 வேர்ஸில் என்ன சொல்கிறார்? தேதம் புக்துவா ஸ்வர்கலோகம் விஷாலம் ஷீனே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னா கத ஆகதம் காமா லபந்தே. இந்த பித்ருலோகத்துக்கு போகிறவங்களாம் என்ன செய்வாங்க? போயிட்டு திரும்ப வரணும். ஏன்னா அவங்க புண்ணியம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப வரணும். ஸோ அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த புண்ணியங்கள்லாம் குறைஞ்சிடுதுன்னா திரும்ப வரணும். ஸோ என்ன செய்யணும்? அதனால் நல்ல வேதிக் ரிச்சுவல் ஆத்ம ஞானம் அடையணும். ஆத்ம ஞானம் அடைகிறது தான் நல்வழி, அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ இன்னொன்று பாருங்க, துர்லபம் மானுஷம் ஜன்ம பிரார்த்தயத்தே திருதஷைஹி அப்பி தல்லப்துவா பரலோகார்த்தம் யத்னம் குறியாத் விசக்ஷணக. துர்லபம் மானுஷன் ஜன்ம, எல்லா நம்ம சாஸ்திரங்களே சொல்கிறது. மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவர்கள் கூட பிரார்த்தனை பண்ணுறாங்க. தேவர்கள்லாம் என்ன, ஏன் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறா? 2 இடத்துல தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஒன்று பிரம்மலோகத்தில் கிடைக்கும், இல்லைன்னா இந்த மனுஷ லோகத்தில். பிரம்மலோகத்துக்கு ஏன் சுற்றி போயிட்டு இருக்கணும், இங்கேயே கிடைச்சிருது. அதனால் அவங்களே மனுஷனாக பிறக்கணும்னு பார்க்குறாங்க தேவர்கள்லாம். பாருங்கள், அப்போ நம்மளாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்மளாம் இப்போ தேவராக இருக்கிறது. ஒரு இடத்துல ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். செத்து போனப்புறம் கடவுள் ஒரு ஆள்கிட்ட கேட்குறாராம், எப்படி இருந்தது உன்னோட சொர்க்கம், எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறான். என்ன சொர்க்கமா? அம்மா நீ இருந்த இடம் தான் சொர்க்கம்தான். அதை புரியாமல் நம்ம இல்லாதையே பார்த்து இருக்கும் இடத்தை விட்டு எல்லாத்தையும் இடம் தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம்ல. 10 ரூபா இருந்தால் 20 ரூபா போகணும். சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் டைரக்டர் ஆகணும், டைரக்டராக இருந்தால் ஓனர் ஆகணும். இன்னும் 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 அப்படியே நான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு நாள் புட்டனை போயிடுத்துன்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஸோ இருக்கும்போதே ஒரு டெய்லி ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ இந்த இடத்துக்கு விடணும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, துர்லபம் மானுஷம் ஜென்ம, மனுஷனாக பிறப்பு ரொம்ப கஷ்டம். தேவர்களோட இதை பிரார்த்திக்கிறாரு. இதை கிடச்ச உடனே என்ன செய்வாங்க? உடனே இந்த தேவர்கள்லாம் உடனே ஆத்ம ஞானம் அடைஞ்சு கரெக்டாக முக்தி அடையணும் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ
இந்த பித்ருலோகத்துக்கு போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வராங்க சொன்னோம் இல்லையா, திரும்ப பித்ருலோகத்துக்கு போகிறதுனாலே அவங்க வந்து புண்ணியம் பண்ணால் தான் பித்ருலோகத்துக்கு போக முடியும்னு பார்த்தோம். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தோம். அவங்க வந்து டெய்லி நித்தி நைமித்திக்கு அவங்களோட டியூட்டியை பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி குளங்கள் வெட்டி இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க தானே போக முடியுங்கிறோம். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் பிறப்பாங்கன்னா அந்த சூழ்நிலை வந்து ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு வசதியாக இருக்கும். அதை மாதிரி சூழ்நிலையில் பிறப்பாங்க. சரி, இதோட வச்சுக்கலாம். இப்போ அடுத்தாப்பில் என்ன பண்ணுவோம்னா இந்த கீழ்லோகத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பார்த்துட்டோம், நம்ம பிரம்மலோகத்தை பார்த்துட்டோம், அதுக்கு போகிற வழி என்னது பார்த்தோம், தேவயானம் எப்படி அங்கே வந்து அவங்க வந்து முக்தி அடைஞ்சிருச்சுன்னா திரும்ப வருவாண்டா, முக்தி அடையாதவங்க எப்படி திரும்ப வருவாங்க, அதே பாதையில் திரும்ப வருவாங்க சொல்லுவோம், ரிவர்ஸில் வருவாங்கன்னு. அப்புறம் வந்து பித்ருலோகத்துக்கு வந்து பித்ருயானம் பித்ரு மார்க்கம் வழி வந்து பித்ரு பாதை, அது எப்படி போவாங்க எப்படி திரும்ப வருவாங்கன்னு பார்த்துட்டோம். அப்புறம் மனுஷனாக பிறக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத பார்த்துட்டோம். அதுதான் இந்த பஞ்சாக்னி வித்யா சொல்லக்கூடிய தாத்பரியம். அதில் வந்து விவேக சூடாமணிலேருந்து பார்த்தோம், பகவத்கீதையிலேருந்து பார்த்தோம், மற்ற சுபாஷிதங்கள்லாம் கூட பார்த்தோம். அதனால் திரும்ப திரும்ப இன்றைக்கி வந்து சங்கர ஜெயந்தியாக இருக்குது. மனுஷனாக பிறந்ததுக்கு நன்றி கடன் படணும். நம்ம அப்பா அம்மாக்கோ நம்மளுடைய கர்மாக்கோ அதனால தான் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். நம்ம மனுஷனாக பிறந்ததுனால இதை மாதிரி சேனல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கலைனாக்கா இன்றைக்கி வந்து உடனே போகும், எங்கே இருந்தாலும் போங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கே வேணால் கிடைக்கும் இல்லையா, பக்கத்தில் புக்கு கடைக்கு போயிட்டு தத்துவ போதத்தை வாங்கி இன்றைக்கி ஒரு 2 பக்கமாவது படிங்க. படிச்சுட்டு டவுட் இருந்தால் கழுகும். இதில் 15 நிமிஷம் ஆகிடுது, அதனால் 2 நிமிஷம் ப்ளீஸ் பெர்மிட் மீ. ஏன்னா நிறைய விஷயங்கள் சந்தோஷ விஷயங்கள் நடக்கிறது. எனக்கு இந்த சேனல் ஆரம்பித்ததில் நிறைய பயனடைஞ்சவன் நான் தான். ஏன்னா நிறைய பேர் கான்டாக்டில் வராங்க. நான் பிறந்தது வந்து கல்லிடைக்குறிச்சி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. அங்கெல்லாம் இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அதெல்லாம் என்னுடைய போஸ்டிங்கெல்லாம் பார்த்து, ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி பிரவൃத்தியெல்லாம் இல்லை. ஸோ அவங்கெல்லாம் என்னோட பார்த்து நல்லா சந்தோஷப்படுறாங்க. இதை மாதிரியெல்லாம் பிரவೃத்தி உனக்கு ஆயிருக்கடா, கிடச்சிருக்கேனாக்க எங்கள் அம்மா அப்பா பொண்ணை புண்ணியம் நினைக்கிறேன். ஸோ அதனால் கிடச்சிது. அப்புறம் என்னாச்சுன்னா திருநெல்வேலிக்கு வந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் திருநெல்வேலிக்கு வந்தேன். திருநெல்வேலியிலலாம் பார்த்தேன்னா எங்கள் வீட்டுக்கு எத்தாப்பில் ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிட் இருந்தார். அந்த பண்டிட்டோட பையன்லாம் இப்போ என் கூட டச்சில் இருக்கான். நான் சொன்னேன், அப்போ குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அவங்க அப்பாலாம் சான்ஸ்கிரிட் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்டுருந்தார், அப்போல்லாம் நம்மளுக்கு படிக்கலையானே. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை இப்போ அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா. நான் சொன்னேன், இல்லை எங்கள் அப்பா எங்கேயோ இருக்கார், அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்கிட்டு தான் இந்த மாதிரி பொருவர்த்தி ஆகுது. இதை மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணும்போது அவனும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கேட்பான். நன்னா போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நல்லா மோட்டிவேட் பண்ணுவான் அவனுக்கு. ஸோ ஸ்ரீனிவாசன் பேர் அவன் பேர். ஸோ அதனால் நீங்கள்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுனால, நீங்கள்லாம் அதான் சொல்கிறேன், குருமார்கள் மாதிரி தான் எனக்கு நீங்கள்லாம் இருக்குன்ட்டு தான் எனக்கு இந்த மாதிரி மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு தூண்டுதல் உங்களால் தான் கிடைக்கிறது. ஸோ அதனால் திரும்ப இன்றைக்கி சங்கர ஜெயந்தி, நம்ம குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மனுஷன் கிடைச்ச அரிதான அந்த மனித பிறப்பை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். கவலையப்படாதுங்கோ, நல்லா பண்ணுங்கோ. வயசு எவ்வளோ வேணால் ஆகட்டும், 90 வயசாக இருந்தாலும் ஆரம்பிங்கோ. உங்களால் படிக்க முடியலையே யாரையா படித்து கேளுங்கோ. நல்ல வழி நல்லதே நடக்கும். நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். நன்றி.